சரி கவனிக்கிங்க. இதில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற கொஸ்டின் பிள்ளைகள் ரைட் 5வது வினாயன கொஸ்டின் நம்பர் 5. அதில் பாருங்க, நாங்கள் நேற்றைய கிளாஸில் ஒரு விஷயம் படிச்சிருந்தோம். எங்களோட பிசிக்கல் மெமரி எடுத்தோம்னா பிள்ளைகள், பிசிக்கல் மெமரிங்கிறது நாங்கள் யார் பிள்ளைகள் நேற்றைய கிளாஸ் படித்தது பிசிக்கல் மெமரி. தமிழில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பௌதீக நினைவகம். பௌதீக நினைவகம்ங்கிறது யாரு? நாங்கள் பிசிக்கலாக பயன்படுத்தக்கூடிய ரெம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த ரெம்மை பார்த்தீங்கன்னா, இந்த ரெம் மூலம் உருவாக்கப்படுகின்ற இந்த முகவரிக்கு பேர், அட்ரஸுக்கு பேர் லாஜிக்கல் அட்ரஸ் என்று சொல்லுவோம். என்ன அட்ரஸ்? லாஜிக்கல் அட்ரஸ். இது எங்களுக்கு என்ன மெமரி? லாஜிக்கல் மெமரி. அது லாஜிக்கல் மெமரிங்கிறதால இங்க உருவாக்கப்படுற அட்ரஸ் யாரு? லாஜிக்கல் அட்ரஸ். ஒரு லாஜிக்கல் அட்ரஸ்ல முன்துண்டு யாரா இருக்கும்னா பக்கத்திட இலக்கமாக இருக்கும். அப்ப பக்க எண் என்று சொல்லலாம். நாங்க பின்துண்டு பெயர்ச்சி எண் என்று சொல்லுவோம். என்ன? பெயர்ச்சி எண். அந்த பெயர்ச்சியை நாங்க ஒதுக்கு வாய்ப்பு என்று கூட சொல்லலாம். கிளியர்? ரைட். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஈக்குவேஷன் செய்யணும். இதில் பாருங்க, முகவரி எங்களுக்கு ஒரு அட்ரஸ் தரங்க. முகவரி 0029454542 ஐ கருதுக. இது பதிநிறம முறையில் உள்ளது. பதிநிறமம் யார் பிள்ளைகள்? ஹெக்ஸாடெசிமல். இந்த முகவரியில பெயர்ச்சிங்கிறது முன்னுக்கு வருதா பின்னுக்கு வருதா? பின்னுக்கு வருது. பெயர்ச்சி 45,942 ஆள் குறிக்கப்படுகின்றது. அப்ப இது எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? இது எங்களுக்கு யாரு? பயிற்சி. இப்ப பின்துண்டு பயிற்சி என்று சொன்னா எங்களை பக்கத்துல இலக்கம் யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் 0029 அடி 16. என்னடா இது என்ன நம்பர் சிஸ்டம்? ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். பின்துண்டு பயிற்சினா முன்துண்டு யார் எங்களுக்கு? பேஜ் நம்பர். முன்துண்டு பேஜ் நம்பர்னா பின்துண்டு பிள்ளைகள் ஆஃப்செட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல பாருங்க, கேட்ட கொஸ்டின், மேலுள்ள முகவரியில் தொடர்புடைய பக்கம் எத்தனையாவது சட்டகத்தில் உள்ளது? நாங்க நேற்றைய கிளாஸ் படித்த பிள்ளைகள் ஒரு விஷயம் உண்டு. இங்க பாருங்க, நாங்க பக்க அட்டவணைன்னு சொல்லி ஒன்று படிச்சிருந்தாங்க. யாரு? பக்க அட்டவணை, பேஜ் டேபிள். ஒரு பேஜ் டேபிள் எடுத்தோம்னா ஒரு பக்க அட்டவணையில முன்துண்டு பிள்ளைகள் பேஜிட நம்பர். முன்துண்டு யாரு? பேஜிட நம்பர். பின்துண்டு யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் ஃப்ரேம்ட நம்பர். ஒரு பக்க அட்டவணை எதற்காக இருக்குன்னால் நாங்க ரெம்மில் இருந்த டேட்டாவை மாயத்தை நோக்கி மாற்றக்குள்ள. டேபிள்ங்கிறது பக்க அட்டவணை. அந்த பக்க அட்டவணையின் முதல் நிரல் பேஜ் நம்பர், இரண்டாவது நிரல் பிள்ளைகள் ஃப்ரேம் நம்பர். பேஜ் டேபிள் என்ன இருக்கும் என்றால் பேஜ் நம்பருக்கு சமனான ஃப்ரேம் நம்பர் இருக்கும். நாங்கள் படிச்சிருக்க ஸ்டார்ட்ல பிள்ளைகள், ஒரு செயலானது ரெடி ஸ்டேட்ல இருந்தோ அல்லது பிளாக்ல இருந்தோ நேரடியாக எங்க நோக்கி மாற்றப்படலாம்? வேர்ச்சுவலை நோக்கி. என்ன காரணத்தால? ரெம்மில் இடப்பற்றாக்குறை வந்திருக்கு. அப்ப ரெம்மில் இருந்து வேர்ச்சுவலுக்கு போறாரா இருந்த பிள்ளைகள், எங்க அவர் வந்திருக்காரோ, எங்க இருந்து வந்திருக்காரோ அதே இடத்துல திரும்பியும் போவார், வேற இடத்துக்கு போக மாட்டார். கிளியர்? அப்ப எங்க இருந்து வராங்க எங்க போறாங்கன்னு தீர்மானிக்கிறதுக்காக அது மெப் பண்ற அட்டவணைக்கு பேர் யாரு? பேஜ் டேபிள். கிளியர்? சோ இந்த கொஸ்டின்ல எங்களுக்கு பேஜ் டேபிள் தரப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். அந்த பேஜ் டேபிள்ல இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இலக்கங்களை பாத்தீங்கன்னா 1 2 இருக்கு பிள்ளைகள். அது மாதிரி அப்படியே 41வது பேஜ் இருக்கு, அப்படியே 74வது பேஜ் இருக்கு. ஃப்ரேம் நம்பரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 12 இருக்கு, அதே மாதிரி 7 இருக்கு, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா 19 இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா 23வது ஃப்ரேம் இருக்கு. மேலுள்ள முகவரியில தொடர்புடைய பக்கம் எத்தனையாவது சட்டகத்தில் இருக்கு மட்டும் கேட்டிருக்கு. பக்கம் எங்க இருக்கு பிள்ளைகள்? எங்களுக்கு மேலுள்ள முகவரியுடன் தொடர்புடைய பக்கம் என்றால் எங்களுக்கு முகவரி இந்த இருக்கு. இந்த முகவரியோட தொடர்புடைய பக்கம் எங்க இருக்கு? 0029. இதான் எங்களுக்கு பேஜ். அப்ப இந்த பேஜ் எங்களுக்கு இந்த பேஜ் டேபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டிருக்கு. கிளியர்? பேஜ் டேபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டா பிள்ளைகள், பேஜ் டேபிள்ல காணப்படுற நம்பர் டெசிமல் நம்பர். என்ன நம்பர்? டெசிமல் நம்பர். இது என்ன நம்பர்ல இருக்கு எங்களுக்கு? ஹெக்ஸாடெசிமல்ல. அப்ப இந்த ஹெக்ஸாடெசிமல் 29 டெசிமலுக்கு மாத்தி பார்த்தா விளங்கும் எந்த நம்பருக்கு சமன்னு சொல்லி. எஸ் ஆனோவா? முன்னுக்கு வர சைவருக்கு பெருமானம் இருக்குமா? இல்ல. அப்ப 2 9 நாங்க மாத்துவோம். இது 16 0, இது 16 1. எதிர பூச்சியா எடுக்கும் எத்தனை பிள்ளைகள்? 1. அப்ப 1 தர 9 எங்களுக்கு 9. தெரியாண்டு பாருங்க போர்டுல. அதே மாதிரி 16 1ஆம் அடிக்கு எத்தனை பிள்ளைகள்? 16. 16 2 எத்தனைங்களுக்கு? 32. 32ஓட 9 கூட்டின பிள்ளைகள் 41. இப்ப செக் பண்ணுங்க,
41ங்கிறது இங்க இருக்கு. அதோட தொடர்புடைய சட்டகம் எங்க இருக்கு பிள்ளைகள்? 19. கிளியர்? ஓகே, எழுதி கொடுங்க. அடுத்த கொஸ்டின் செய்வோமா? 21 பிட் மெய்நிகர் நினைவக வெளி இருக்கும் அதே வேளை அப்படின்னா லாஜிக்கல் மெமரியோட ஸ்பேஸ் எத்தனை பிட்ஸ் பிள்ளைகள்? இங்க பாருங்க, இதுதான் எங்களோட லாஜிக்கல் மெமரி. கிளியர்? இந்த லாஜிக்கல் மெமரி இந்த மொத்த கெப்பாசிட்டியை சம அளவான துண்டங்களா பிரிச்சா பிரிக்கிற ஒரு துண்டம் எங்களுக்கு யாரு? ஃப்ரேமா? பேஜ். பிரிச்சவாது யாரு? பேஜ். ஃப்ரேம் வாரது ரெம்மோட, லாஜிக்கல் வாரது மாயத்தோட. லாஜிக்கல் மெமரியை சம அளவான துண்டா பிரிச்சா பிள்ளைகள் பிரிக்கிற ஒரு துண்டம் எங்களுக்கு யாரு? பேஜ். இந்த ஒவ்வொரு துண்டுக்குள்ளையும் எங்களுக்கு சிறிய சிறிய நினைவக பகுதிகள் காணப்படும் பிள்ளைகள், அட்ரஸஸ். இந்த அட்ரஸுக்கு பேர் தான் யாரு? லாஜிக்கல் அட்ரஸ். என்ன அட்ரஸ்? லாஜிக்கல் அட்ரஸ். இப்படி ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் வந்து ஃப்ரேம்ஸ் இருக்குமா இல்லையா, சாரி அட்ரஸ் இருக்குமா இல்லையா பிள்ளைகள்? அட்ரஸ் இருக்கும். இந்த ஒட்டுமொத்த அட்ரஸை நாங்க மொத்தமா சேர்த்து சொல்லுவோம் லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைகள். மெய்நிகர் நினைவக இடைவெளி என்று சொல்லி லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். எல்லா அட்ரஸையும் மொத்தமா சேர்த்து சொல்றது. இது எத்தனை பிட்ஸா? 21 பிட்ஸா? கிளியர்? பாருங்க, 21 பிட் மெய்நிகர் நினைவக வழி இருக்கும் அதே வேளை ஒரு பக்க முகவரிக்கு 10 பிட் பயன்படுத்தப்பட்டால் ஒரு பக்கத்துக்கு எத்தனை பிட்டா? ஒரு பக்கத்துக்கு எத்தனை பிட்டா பிள்ளைகள்? 10 பிட்டா. ஒரு பக்கத்துக்கு 10 பிட் பயன்படுத்தப்பட்டால் எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. அப்ப பக்கத்துக்கு 10 பிட் இருக்கு. அப்ப எத்தனை பக்கத்தை அடிக்கலாம்? இங்க பாருங்க, இதான எங்களோட மெமரி. கிளியர்? மொத்த ஸ்பேஸ் எவ்வளவு பிள்ளைகள்? 21 பிட். அதுல முன் துண்டு யாரு? பக்கத்துல நம்பர். பின் துண்டு யாரு? அந்த பக்கத்துல சைஸ், பேஜ்ல சைஸ். கிளியர்? தந்தது என்ன பிள்ளைகள்? தந்த கொஸ்டின் என்ன எங்களுக்கு? கொஸ்டினை வாசிங்க. 21 பிட் மெய்நிகர் நினைவக வழி இருக்கும் அதே வேளை ஒரு பக்க முகவரிக்கு, என்ன அர்த்தம்? ஒரு பக்க முகவரிக்கு பிள்ளைகள், ஒரு பக்க முகவரிக்குண்டா ஒரு பேஜோட அட்ரஸுக்கு, ஒரு பேஜோட நம்பருக்கு எத்தனை பிட் போகுதாம்? 10 பிட் போகுதாம். பேஜோட அளவுக்கு சொல்லியிருக்கான். நோ, எதுக்கு சொல்லியிருக்கான்? ஒரு பக்க முகவரிக்கு. தட் மீன்ஸ் ஒரு பக்கத்தின் அட்ரஸுக்கு, ஒரு பக்கத்தின் எண்ணிக்கைக்கு எத்தனை பிட்ஸ் போகுதாம்? 10 பிட்ஸ் போகுதாம். அப்ப 10 பிட் பக்கத்தோட எண்ணிக்கைக்கு போனா எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம்? 2x10 பக்கத்தை உருவாக்கலாம். என்ன உங்ககிட்ட 2 பிட் இருக்குண்டா எத்தனை பக்கத்தை அடிப்பீங்க? 4 பக்கத்தை அடிப்பீங்க. 10 பிட்ஸ் இருக்கு பக்கத்தை காட்டுறதுக்கு. அப்ப எத்தனை பக்கத்தை அடிக்கலாம்? 2x10 1024 பக்கத்தை அடிக்கலாம். அடுத்த கொஸ்டின், பைட் முகவரிடத்தக்க மெய்நிகர் நினைவகம் ஒன்றில். பைட் முகவரிடத்தக்க மெய்நிகர் நினைவகம். மெய்நிகர்னா யாரு? வெர்ச்சுவல். மெய்நிகர் நினைவகம் ஒன்றின் தர்க்க முகவரி இடைவெளி 2GB. என்ன அர்த்தம் இதுல? தர்க்க முகவரி இடைவெளி என்ற பிள்ளைகள் மொத்த கெப்பாசிட்டிக்கு பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ்களால வந்த பெருமானம் எவ்வளவு? 2GB. பௌதிக நினைவகத்தின் இடைவெளி பிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். அப்ப அது யாரோட வார? ரெம்மோட வார. பிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் யாரோட? ரெம்மோட. அப்ப பிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அவர் வந்து 32 MB. எத்தனை MB? 32 MB மெகாபைட்ஸ். இதுல ஒரு பக்கத்துக்கான அளவு, ஒரு பேஜோட சைஸ் யாரோட அளவு பிள்ளைகள்? ஒரு பேஜின் சைஸ், ஒரு பக்கத்துக்கான அளவு 4 KB. எத்தனை KB? 4 KB. ஒரு பக்க அளவு 4 KB என்ற பிள்ளைகள் ஒரு ஃப்ரேம்ட சைஸும் எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு ஃப்ரேம்ட சைஸும் என்ன? 4 KB. காரணம் நாங்க எடுகோல் படிச்சிருக்கோம், பேஜ் ஒன்றுக்கான சைஸ் ஃப்ரேம் ஒன்றுக்கான சைஸுக்கு சமன். கேட்ட முதலாவது கேள்வி, எத்தனை பக்கம் இருக்கு? பக்கம் பார்க்கணும்னா நாங்க யாரோட பார்க்கணும் பிள்ளைகள்? மாயத்தோட பார்க்கணும். மாயம் எங்க இருக்கு? இங்க இருக்கு, அங்கேயும் இருக்கு. கிளியர்? மாயம் வெர்ச்சுவல் மெமரி. இப்ப எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டா நாங்க என்ன பண்ணலாம்? டோட்டல் கெப்பாசிட்டி 2GB. 2GB ஒரு பக்கத்துக்கான அளவால பிரிச்சமண்டா யார் கிடைக்கும் பிள்ளைகள்? பக்கங்கள் எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப சொல்லுங்க, எங்க கிட்ட 2GB இருக்கு. 2GB நான் பிரிக்க போற 4 KB ஆல என்ன வரும் ஆன்சர்? 2 தான் 2 GB வந்து 2 30 பைட். இது நான் பிரிக்க போற பிள்ளைகள் 2 4 2 10 KB தான் பிள்ளைகள். 2 10 பைட் தான் யாரு? ஒரு KB. சரியா? இப்ப சொல்லுங்க நீங்க,
231 பைட்டின் கீழ் 212 பைட்ஸ் பிரிச்சா என்ன வரப்போகுது 219 பேஜஸ் என்று சொல்லி வரப்போகுது ஆன்சர். ஓகேவா? அல்லது ஷார்ட்கட் இருக்கு. 2 GB எத்தனை பிட் தேவை? ஜிபிக்கு 30, 2க்கு 1, அப்ப எத்தனை பிட்ஸ் தேவை பிள்ளைகள்? 31 பிட் எங்களுக்கு தேவை. 4 KB எத்தனை தேவை? 2 2 2 10 12 பிட்ஸ். 31ல 12 போனா எத்தனை பிள்ளைகள்? 19 இல்லையா? 19 தானே? எஸ். 19 பிட்ஸ் எங்களுக்கு இருந்தா பிள்ளைகள் பேஜோட நம்பருக்காக, பேஜோட எண்ணிக்கைக்காக பிள்ளைகள் 19 பிட்ஸ் இருந்தா எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம்? 2 19. அதுதான் நீங்க கண்டிருக்கோம். கிளியர்? அடுத்த வினாவை பாருங்க. சட்டகங்களுக்கான எண்ணிக்கை. சட்டகங்களுக்கான எண்ணிக்கை நாங்க எப்படி பாக்குறேன்? 2 மொத்த கொள்ளளவை ஒரு சட்டகத்துக்கான அளவால பிரிப்போம்டா சட்டகங்களுக்கான எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப சொல்லுங்க, எங்க கிட்ட காணப்படுற பிள்ளைகள் 32 MB. நாங்க பிரிக்கப்படுறோம் எத்தனையால? 4 KB ஆல. அப்ப 2 5 தான் எங்களுக்கு 32. MB என்கிறது 2 20 பைட். அதன் கீழ் பிள்ளைகள் 4 KBக்கு 2 2 KBக்கு வந்து 2 10 பைட். இப்ப சொல்லுங்க, 2 25 கீழ் 2 12, ஆன்சர் 2 13 சமன் 8192 சட்டகங்கள். கிளியர்? சரி பாருங்க, அடுத்த கொஸ்டின். நான் உங்களுக்கு கொஸ்டின் தரேன், அதை செய்யுங்க. எழுதுங்க, தாளிடுங்க, தாளிடுங்க, எழுதுங்க. ஒரு கணனி ஒன்றின் பௌதீக நினைவகமானது ஒரு கணனி ஒன்றின் பௌதீக நினைவகமானது பௌதீக நினைவகமானது 2GB கொள்ளளவுடையது. 2GB கொள்ளளவுடையது. கொள்ளளவுடையது. இதன் ஒரு சட்டக அளவு ஒரு சட்டக அளவு 8192 பைட். 8192 பைட். அப்ப எத்தனை KB? அப்ப சொல்லுங்க, ஒரு KBங்கிறது பிள்ளைகள், ஒரு KBங்கிறது 1024 பைட். அப்ப 8192 பைட் எத்தனை KBன்னு சொல்லி கேட்டா நாங்க 1000 பிரிச்சோம்னா சரி பிள்ளைகள் எத்தனை போதும்? 8 KB. பௌதிக நினைவகம் வந்து 2GB பிள்ளைகள். ஒரு சட்டக அளவு எவ்வளவு? 8192 பைட். ஓகே, மேலும் எழுதுங்க. மேலும் மாய நினைவகத்தின் அளவு 8GB ஆகும். மாய நினைவகத்தின் அளவு 8GB ஆகும். எனின் முதலாவது வினா, எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? இரண்டாவது வினா, எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்? அடுத்த வினா, ஒரு சட்டகத்தில் எத்தனை பெயர்ச்சிகள் காணப்படும்? ஒரு சட்டகத்தில் எத்தனை பெயர்ச்சிகள் காணப்படும்?
அடுத்த வினா, பக்க வீச்சு என்ன? பக்க வீச்சு என்ன? பெயர்ச்சிகளின் வீச்சு என்ன? மாய நினைவகத்தை உருவாக்க பயன்படுத்திய மொத்த பிட்ஸ்கள் எத்தனை? மாய நினைவகத்தை உருவாக்க பயன்படுத்திய மொத்த பிட்ஸ்கள் எத்தனை? குயிக் அண்ட் சிங்கோ. முதலாவது வினா, எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? கொஸ்டின் பிள்ளைகள், எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம்? பக்கம் வாரது ரெம்மோடியா மாயத்தோடைய பிள்ளைகள், மாயத்தோட. இப்ப மாய நினைவகத்துல மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு உங்களுக்கு? 8 GB. அப்ப சொல்லுங்க, 8 GB நாங்க எத்தனை பிரிக்கணும் பிள்ளைகள்? ஒரு பக்க அளவால பிரிக்கணும். ஒரு சட்டகம் எங்களுக்கு 8192 பைட் என்று சொன்னா ஒரு பேஜும் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? சேம் 8192 பைட் தான். எங்களுக்கு ரெண்டையும் பைட்டுக்கு மாத்திரம் நாங்க கேர்லி செய்யறது ஈஸி. இப்ப சொல்லுங்க, நீங்க 8 2 GB 2 பைட். இதன் கீழ் 8192 பிள்ளைகள் 2 அடுக்கு பைட். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, 2 கீழ் 2 பைட்டும் பைட்டும் எங்களுக்கு கேன்சல் ஆமே பிள்ளைகள். அப்ப சொல்லுங்க, என்ன வரப்போகுது? 2 இருந்து 2 போனா 2 பக்கங்கள் என்று சொல்லி வரும் இல்லையா? ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன? எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்? இரண்டாவது வினா. சட்டகங்கள் வாரது யாரோட பிள்ளைகள்? ரெம்மோட. ரெம்ட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு? 2 GB. இதை நாங்க பிரிக்க போறோம் யாரால பிள்ளைகள்? 8192 பைட்ஸ் ஆல. பட் 2 GB எங்களுக்கு ஈஸியான ஒரு பார்ட். 2 தான் பிள்ளைகள் 2 GB 2 அழகு எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? பைட். அதன் கீழ் 8192 சொன்ன பிள்ளைகள் 2 பைட். சரியா? இப்ப சொல்லுங்க, நீங்க 2 பிள்ளைகள் 2 அதன் கீழ் 2 மொத்தம் எத்தனை? 2 சட்டகங்கள் அப்படின்னு வரப்போ என்ன? ஃப்ரேம்ஸ். கிளியர்? சரிதானே? எஸ். அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன பிள்ளைகள்? ஒரு சட்டகத்துல எத்தனை பயிற்சி காணப்படும்? ஒரு சட்டகத்துல எத்தனை பயிற்சி காணப்படும்? இங்க பாருங்க, இதங்கட ரெம் பிள்ளைகள். அந்த ரெம்ட டோட்டல் கெப்பாசிட்டியை நான் சம பகுதிகளாக பிரிச்சா இந்த பிரிக்கப்படுற ஒரு துண்டு தான் எங்களுக்கு யாரு? சட்டகம், ஃப்ரேம். கிளியர்? இந்த சட்டகத்துக்குள்ள பிள்ளைகள், இந்த சட்டகம் எதனால் உருவாக்கப்படும் என்றால் பௌதிக முகவரிகளால் உருவாக்கப்படும். எதனால? பௌதிக முகவரிகளால. அப்ப இந்த எல்லா பௌதிக முகவரிகளும் எவ்வளவு கெப்பாசிட்டியா காணப்படும் என்றால் இயல்பாக 1 பைட் அளவு கெப்பாசிட்டி. நார்மலா எத்தனை கெப்பாசிட்டி? 1 பைட் தான். ஒரு அட்ரஸ் பிள்ளைகள் எங்களுக்கு 1 பைட். ஓகே, அப்ப கெஸ் பண்ணி பாருங்க, எங்களுக்கு ஒரு சட்டகத்துக்கான கெப்பாசிட்டி 1 KB என்றா ஒரு பைட் படி எத்தனை முகவரிகள் காணப்படும்? 1024 முகவரி காணப்படும். எப்படி பிள்ளைகள்? 1 KB எத்தனை பைட்? 1024 பைட். அப்ப 1024 பைட் 1 KB என்றா எங்களுக்கு ஒரு பக்கமானது அல்லது ஒரு சட்டகமானது 1 KB கெப்பாசிட்டி என்றால் ஒவ்வொரு பைட் படி எத்தனை துண்டங்கள் காணப்படும்? 1024 முகவரிகள் காணப்படும். ஏசானவா? பேர்ச்சி என்று சொன்னாலும் யாருடா? அவர்தான். இந்த சட்டகத்துல எத்தனையாவது ஆள் அவர் இருக்காரு. ஓகே, அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு முகவரிகளாலும் பாரதி யாரு பிள்ளைகள்? ஒவ்வொரு பெயர்ச்சி தான். ரைட். சோ எத்தனை பெயர்ச்சி இருக்காங்கன்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு பேஜுக்கான சைஸ் எவ்வளவு பிள்ளைகள்? ஃப்ரேம்ட சைஸ் யாருக்கு ஈக்குவல்? பேஜுக்கு. 8192 பைட் இருக்கண்டா. 8192 அட்ரஸ் இருக்குடா. ஒரு அட்ரஸ் எத்தனை பைட்ரா? 1 பைட். அப்ப ஒரு அட்ரஸ் 1 பைட்ண்டா 8192 அட்ரஸஸ் ஆள பிள்ளைகள் 8192 பைட்ஸ் உருவாக்கப்படும். எவ்வளவு சின்ன ஒரு கணக்கு பாருங்க. 8 KB சொன்னா எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 8192 அட்ரஸஸ் இருக்கும். ரைட். இப்ப கேட்டகரிக்கு ஆன்சர் என்ன? 8192. பக்க வீச்சு என்று சொன்ன பிள்ளைகள் நாங்க வீச்சு பாக்குறது இப்படித்தான். ஃப்ரேம் எங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல. அடுத்தது 0ல ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைகள். 0 1 2 3 என்று போகும். 4 இருந்த பிள்ளைகள் எங்களுக்கு சைபர்ல தொடங்கினா எதுல முடியும்? 3ல முடியும். அப்ப சொல்லுங்க,
எங்களுக்கு மொத்த பக்கங்களுக்கான எண்ணிக்கை 220. இப்ப வீச்சு கேட்டா எப்படி போடுவீங்க நீங்க? எத்தனையோ கொஸ்டின்? 4வது என்ன? எப்படி போடுவீங்க? சைபர் தொடக்கம் மொத்தம் 220 இருந்தா பிள்ளைகள் 220 சை உண்டு. கிளியர்? அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. எல்லாம் உண்டு. 213 பயிற்சி அல்லது 8192 பயிற்சிகள் எல்லாம் உண்டு. அடுத்த வினா எழுதுங்க. இது எங்கட பௌதிக நினைவகம். பௌதிக நினைவகம். ஓகே, இதுக்கு எங்களுக்கு 8 பிட்ஸ் பயன்படுத்தப்படுது. எத்தனை பிட்ஸ்? 8 பிட்ஸ். இவரோட கொள்ளளவு பிள்ளைகள் 2 KB. இதே போல அங்கால பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மாய நினைவகம் இருக்கா? யாரு? மாயம். அப்ப இது யாரை குறிக்குது? எங்களுக்கு ஒரு பக்கத்துக்கான அளவு இல்லையா? பேஜோட சைஸ். பேஜா ஃப்ரேம் சைஸ். ஃப்ரேமை நான் என்ன போட்டுக்கிறது? அப்ப யாரு பிள்ளைகள்? ஃப்ரேம்ட சைஸ். இப்ப முன் துண்டி எங்களுக்கு யாரு? ஃப்ரேம் இன்டு நம்பர். கிளியர்? இது எங்களுக்கு தர்க்கவியல் நினைவகம். அது யாரு? வர்ச்சுவல் தர்க்க நினைவகம். அப்ப முன் துண்டி எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? பேஜோட நம்பர். பின் துண்டி யாரு? பேஜோட சைஸ். ஓகே, இங்க எங்களுக்கு ரைட். இங்க எங்களுக்கு 12 பிட்ஸ் பயன்படுத்தப்படுது பிள்ளைகள். எத்தனை பிட்ஸ்? 12 பிட்ஸ். ரைட். இது வந்து எங்களுக்கு எக்ஸ். ஓகே, சோ எழுதுங்க. மேலுள்ள வரிப்படங்களின் படி. மேலுள்ள வரிப்படங்களின் படி எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? சாரி, எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்? எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்? எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்? பிரதான நினைவகத்தின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு? பிரதான நினைவகத்தின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு? பிரதான நினைவகத்தின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு? பௌதீக நினைவக இடைவெளிக்காக. பௌதீக நினைவக இடைவெளிக்காக எண்டா டோட்டல் ஸ்பேஸுக்காக. என்ன? பிசிக்கல் மெமரின்ற டோட்டல் ஸ்பேஸுக்காக பிள்ளைகள். பௌதீக நினைவக இடைவெளிக்காக பயன்படுத்தப்படும் மொத்த பிட்ஸ்கள் எத்தனை? பயன்படுத்தப்படும் மொத்த பிட்ஸ்கள் எத்தனை? அடுத்தடுங்க. ஒரு சட்டக அளவு யாது? ஒரு சட்டக அளவு யாது? ஃப்ரேம்ட சைஸ். சட்டக அளவு தந்திருக்கேனே ஆல்ரெடி. அப்ப நீங்க வினாவை மாத்திக்கொள்ளுங்க, ஒரு பக்க அளவா மாத்திக்கொள்ளுங்க. ஒரு பக்க அளவு யாது? சட்டக அளவோடு தந்திருக்கிறான். ஒரு பக்க அளவு யாது? மாய நினைவகத்தின் கொள்ளளவு என்ன? மாய நினைவகத்தின் கொள்ளளவு என்ன?
மாய நினைவகத்தின் கொள்ளளவு என்ன? எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? குயிக் என்ன செய்யுங்க அப்போ. சொல்லுங்க முதலாவது கொஸ்டின் என்ன அப்படிங்க? குயிக்கா சொல்லுங்க. முதலாவது வினா என்ன? எத்தனை சட்டகங்களை உருவாக்கலாம்? ஃப்ரேம்ட நம்பர் மீனிங் என்ன பிள்ளைகள்? ஃப்ரேம்ட எண், அதாவது ஃப்ரேம்ட எண்ணிக்கை. இந்த சட்டகங்களோட எண்ணிக்கையை காட்டுறதுக்கு எத்தனை பிட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு? எத்தனை பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள்? 8 பிட்ஸ் இருக்கு. அப்ப 8 பிட் இருந்தா எத்தனை சட்டகத்தை உருவாக்கலாம்? 2 × 8 சமன் 256 சட்டகங்கள், ஃப்ரேம்ஸ். ஏன்னா சட்டகங்களை காட்டுறதுக்கு எத்தனை பிட்ஸ் இருக்கு எங்ககிட்ட? 8 பிட்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை சட்டத்தை உருவாக்கலாம்? 2 × 8 சட்டத்தை உருவாக்கலாம். ரைட். செகண்ட் கொஸ்டின் என்ன? ரெம்ட மொத்த கொள்ளளவா? ரைட். இங்க பாருங்க, இங்க எங்களுக்கு எத்தனை பிட்ஸ் பிள்ளைகள்? 8 பிட்ஸ். 2 KB என்றா இவருக்கு எத்தனை பிட்ஸ் வந்திருக்கும்? கெஸ் பண்ணுங்க. 2 KBங்கிறது 2 × 1 எங்களுக்கு 2, 2 × 1 எங்களுக்கு 2. KBங்கிறது பிள்ளைகள் 2 × 10 பைட். 20 2 × 10 பைட். கொடுங்க அப்போ 2 × 1 2 × 10 2 × 11 பைட். அப்ப எத்தனை பிட்ஸ்? எத்தனை பிட்ஸ்? 11 பிட்ஸ். அப்ப எங்கிட்ட ஃப்ரேம்ட சைஸுக்கு பிள்ளைகள் 11 பிட்ஸ் போயிருக்கு. மொத்தம் எத்தனை பிட்ஸ்? இவரு 11 பிட்ஸ், இவரு 8 பிட்ஸ், மொத்தம் எத்தனை பிட்ஸ்? 19 பிட்ஸ். அப்ப சொல்லுங்க, எங்களுக்கு ஃப்ரேம்ட நம்பருக்காக பிள்ளைகள் 8 பிட்ஸ் இருக்கு, பிளஸ் ஒரு ஃப்ரேம்ட சைஸுக்காக 11 பிட்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை பிட்ஸ்? 19 பிட்ஸ். கிளியர்? அப்ப டோட்டல் பிட்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு பிள்ளைகள்? 19. ரைட். 19 பிட்ஸ் எங்கள்கிட்ட மொத்தமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, 19 பிட்ஸ் இருந்தா இவரால் உருவாக்கப்படுகின்ற மொத்த கெப்பாசிட்டி என்ன பிள்ளைகள்? 19 பிட்ஸ் நாம் போடலாம் 2 × 19 பைட் என்று போடலாம். எஸ் ஆனோவா? இந்த 2 × 19 எங்களுக்கு எப்படி உடையவார் பிள்ளைகள்? 2 × 9 தர 2 × 10 என்று சொல்லி உடையவாரு. 2 × 9 எத்தனை எங்களுக்கு? 512. 2 × 10 எவ்வளவு பிள்ளைகள்? KB. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? 512 KB. இது விளங்கிட்டா? இங்க பாருங்க, எங்களுக்கு இவரோட பிட் தெரியும் 2 KBக்கு எங்களுக்கு எத்தனை பிட்ஸ் தேவை? 2 × 1 2 × 10 மொத்தம் 2 × 11. அப்ப 11 பிட்ஸ் இருக்கு. 11 மட்டும் எத்தனை? 19 பிட்ஸ். இப்போ 19 பிட்ஸ் இருந்தா பிள்ளைகள் 2 × 19 பைட். 2 × 19 உடையும் எங்களுக்கு 2 × 9 2 × 10. 2 × 9 எவ்வளவு பிள்ளைகள்? 512. 2 × 10 KB. ஸோ 512 KB. ஓகே. தென் அடுத்த கொஸ்டின். பௌதிக நினைவக இடைவெளிக்காக பயன்படுத்தப்பட்ட மொத்த பிட்ஸ் எத்தனை பிட்ஸ்? ரெம் தான் பிள்ளைகள். மொத்தமா எத்தனை பிட்ஸ் பயன்படுத்துறதுக்கு? 19 பிட்ஸ். என்ன ஆன்சர்? 19 பிட்ஸ். நெக்ஸ்ட், பக்க அளவு சொல்லுங்க. அப்போ பக்க அளவும் சட்ட அளவும் சேமா இல்லையா? இங்க ஒரு சட்ட அளவு 2 KB இருந்தா ஒரு பக்க அளவு எவ்வளவு பிள்ளைகள்? 2 KB. காரணம் என்ன? ஒரு பேஜோட சைஸ் ஒரு ஃப்ரேம்ட சைஸுக்கு சமம். மாய நினைவகத்துக்கான கொள்ளளவு. இப்ப சொல்லுங்க, நீங்க இங்க எத்தனை பிட்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட? 12 பிட். தென் இவரை நாங்க கணிச்சிட்டோமே, எத்தனை பிட்? 11 பிட். 12 11 எத்தனை பிள்ளைகள்? இப்ப 12 சக 11 23 பிட்ஸ். அப்ப சொல்லுங்க, 23 பிட்ஸ்ங்கிறது 23 பிட்ஸ்ங்கிறது 2 × 23 பைட். அப்ப சொல்லுங்க, அப்ப 2 × 23 எப்படி உடையும் பிள்ளைகள்? 2 × 3 தர 2 × 20 என்று சொல்லி உடையவாரு இல்லையா? மொத்தம் எத்தனை பைட் எங்களுக்கு வரும் பிள்ளைகள்? 2 × 23 பைட் என்று சொல்லி வருவார். கிளியர்? கேட்டது எங்களுக்கு என்ன களி? எவ்வளவு கெப்பாசிட்டிடா? எவ்வளவு கெப்பாசிட்டியா? ரைட். அப்ப 2 × 3 எங்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள்? 8. 2 × 20 எவ்வளவு உங்களுக்கு? MB. ஸோ ஆன்சர் 8 MB.
எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? பக்கங்களை காட்டுறதுக்கு பிள்ளைகள் எத்தனை பீட்ஸ் எங்கள்ட்ட இருக்கு? 12 பீட். அப்ப 12 பீட் இருந்தால் எத்தனை பக்கங்கள் எங்களால் உருவாக்க இயலும்? 2 பக்கங்கள். சரிதானே? பக்கத்தை காட்ட எத்தனை பீட்ஸ் இருக்கு? 12 பீட்ஸ். அப்ப எத்தனை பக்கத்தை உருவாக்கலாம்? 2 எவ்வளவு பிள்ளைகள்? 2 10 1024 11 2048 12 4096 பக்கங்கள். அடுத்த கொஸ்டின். அவ்வளவுதான். ரைட்.